தற்போது அவர் சரத் பவாருடன் ஒரு சிறிய மோதல் காரணமாக என்சிபி கட்சியை இழந்து தனி கட்சி என்சிபி அஜித் பவார் என்ற வகையிலே அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தற்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கிறார். எனவே அஜித் பவார் மிகவும் அறியப்பட்ட ஒரு அரசியல் தலைவர். அவருடைய அவர் சென்ற விமானம் தற்போது பாராமதியும் அவருக்கு மிகவும் பரிச்சயமான தொகுதி. அவர் சென்ற விமானம் தற்போது விமான விபத்துக்குள்ளாக இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தற்போது ஒட்டுமொத்த பார்வையும் அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவருக்கு ஒன்றும் இல்லையா என்ற தகவலை, அவர் பிழைத்து விட்டார் என்ற தகவல் வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் தற்போது பார்க்கலாம் இந்த காட்சிகளை. அந்த விமானம் விழுந்தவுடன் எரிகின்ற காட்சிகளை சில விவசாயிகள் படம் பிடித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள், அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி அந்த விமானத்தின் பாகங்கள் தீப்பற்றி எரிந்திருக்கின்றன. அந்த தீப்பற்றி எரிந்த காட்சிகள் புகைமூட்டமாக இருக்கின்றது. தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் மிகவும் அதிர்ச்சியாகவும் கவலைக்கிடமான தகவல்களாக அந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற தகவல் தெரிவிக்கின்றன. நேஷனல் செய்தி ஏஜென்சியான பிடிஐ, ஏஎன்ஐ போன்ற அந்த ஏஜென்சிகள் தெரிவிக்கின்ற தகவல், அங்கு சிலரின் கை பாகங்கள் தனியாக கிடைத்திருக்கின்ற தகவல் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிர்ச்சிகரமான கவலை தரக்கூடிய தகவல்கள் தான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே மிகப்பெரிய ஒரு விமான விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த விமான விபத்துல அஜித் பவாருடன் எத்தனை பேர் சென்றார்கள் என்பது குறித்த இன்னும் தகவல்கள் ஏதும் இல்லை. ஆனால் அஜித் பவாருடன் அவருடைய பாதுகாவலர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவர்களுடைய நிலைமை என்ன என்பதும் நமக்கு தெரியவில்லை. எனவே தற்போது அஜித் பவார் எப்படி இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. விமான விபத்து என்பது இப்போது பழைய செய்தி. புதிய செய்தி, அஜித் பவாரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய நிலைமை என்ன என்பதுதான். ஆனால் இதுவரை எந்த ஒரு தகவலும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பாராமதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மும்பையில் இருந்து சென்ற போதுதான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பாராமதி என்பது அஜித் பவாரின் கோட்டை, அதாவது பவார் குடும்பத்தினர் கோட்டை என்றே கூறலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலே பரப்புரை ஒன்றில் ஈடுபடுவதற்காக சென்றபோதுதான், பொதுக்கூட்டம் ஒன்றிலே பங்கேற்க சென்றபோதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கு. தற்போது நாம் பார்க்கின்றோம் அதிர்ச்சியான காட்சிகள். அந்த எரிந்த மிச்சங்களில் உள்ள சில உடல் பாகங்கள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வந்திருக்கின்றன. நாம் அந்த அதிர்ச்சி தகவல் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள். சில பாகங்கள் இருப்பதாக தகவல்கள். அங்கிருந்து வருகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள், மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள். எனவே இந்த விமான விபத்தில் சில உயிரிழப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல். எனவே விமானம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. சென்றவர்கள் உயிர் பிழைத்திருக்க முடியுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. என்றால் அந்த எரிந்த பாகங்கள், விமானத்தின் பாகங்கள் காட்சிகளை பார்க்கும் பொழுதே விமான விபத்தின் கோரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அதனுடைய எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கும் விபத்து என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே அஜித் பவார் மற்றும் அவருடைய பாதுகாவலர்களின் நிலை என்ன என்பது தற்போதைக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் முதற்கட்ட தகவலாக போலீசார் நம்மிடம் தெரிவித்தது, அஜித் பவாருடைய இதை தற்போது நாங்கள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் என்ற தகவலை மட்டும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நிலைமை என்ன என்பது குறித்து இன்னும் எந்த தகவலும் நமக்கு தெரியவில்லை. தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவர் உடல்நிலை குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. மும்பையிலிருந்து தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் சிறிய ரக விமானத்தில் பயணித்த போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. சிதறி தீ விபத்து ஏற்பட்டு அந்த தீயிலே பல விமானத்தின் பாகங்கள் உடைந்து போய் எரிந்து கொண்டிருக்கின்றன. பல பாகங்கள் எரிந்து சாம்பலாய் இருக்கின்றன. ஆனால் தற்போது அனைவருடைய கேள்வியும் அஜித் பவாரின் நிலை என்ன? மகாராஷ்டிரத்தின் துணை முதலமைச்சரும் மூத்த அரசியல்வாதியும் தேசியவாத காங்கிரசின் தலைவருமான அஜித் பவாரின் நிலை என்ன என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. தற்போது மும்பையிலிருந்து வரும் தகவல்கள் ஆறுதல் தரக்கூடிய வகையிலே இல்லை என்பதுதான் தற்போது பாராமதியும் அங்குள்ள மருத்துவமனையிலிருந்து கிடைக்கின்ற தகவல்கள். அஜித் பவார் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் தற்போது முதற்கட்டமாக வந்திருக்கிறது.